ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம வந்து அல்ஜீப்ரால இன்னைக்கு வந்து 3.3 யூனிட்ல வந்து லைக் அண்ட் அன்லைக் டேர்ம்ஸ் ஒத்த உறுப்புகள் மற்றும் மாறுபட்ட உறுப்புகளை பற்றி இன்னைக்கு படிக்க போகிறோம். ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சந்தைக்கு போகிறோன்னு வைங்க, மார்க்கெட்டுக்கு போகிறோன்னா நம்ம அங்கே வந்து வெஜிடபிள்ஸ் தனியாக ஃப்ரூட்ஸ் தனியாக வச்சுருப்பாங்க இல்லையா? வெஜிடபிள்ஸ்னால் கூட ஒவ்வொரு வெஜிடபிள்ஸும் தனித்தனியாக வச்சுருப்பாங்க. கேரட் தனியாக, பீன்ஸ் தனியாக, பீட்ரூட் தனியாக வச்சுருப்பாங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி ஒரு இயற்கணித கோவையிலையும் ஒரே மாதிரியான உறுப்புகளை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஒரே மாதிரியான உறுப்புகளை தான் நம்ம வந்து ஆட் பண்ணவோ சப்ராக்ட் பண்ணவோ முடியும். ஸோ இந்த உறுப்புகளை தான் நம்ம ஒத்த உறுப்புகள் லைக் டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம வந்து ஒரு ஆக்டிவிட்டி பண்ணலாமா? இப்போ வந்து இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸு, ஆப்பிள், வாட்டர்மெலன்ஸ், பேக் எல்லாமே எப்படி வச்சுருக்காங்க? கலந்து வச்சுருக்காங்க. நம்ம எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிறது எல்லாம் ஒரே இடத்துல நம்ம வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆப்பிளை வைக்கலாமா? எஸ், இங்கே வச்சாச்சு. மற்ற 2 ஆப்லையும் அதே இடத்துல கொண்டு போய் நம்ம வைக்க போகிறோம். எஸ், நீங்களும் வாங்க. வெரி குட். நெக்ஸ்ட் வாட்டர்மெலன் எங்கே வைக்கலாம்? சரி, இங்கே வச்சாச்சு. நெக்ஸ்ட் நீங்களும் வந்துடுங்க. நீங்களும் வந்துடுங்க. வெரி குட். நெக்ஸ்ட் பேக் எல்லாம் ஒரு இடத்துல வச்சிடலாமா? வெரி குட். இப்போ ஒரே மாதிரியான இருக்கிறத நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கோம். இதே மாதிரி தான் அல்ஜீப்ரிக் எக்ஸ்பிரஷன்லேயும் ஒரே மாதிரியான இருக்கிற டேர்ம்ஸ்க்கு வந்து லைக் டேர்ம்ஸ் அப்படின்னு பேர். வேரியபிள்ஸ் ஒரே மாதிரி இருந்தால் அதுக்கு பேர் ஒத்த உறுப்புகள் லைக் டேர்ம்ஸ். டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா, வேரியபிள்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா அது வந்து அன்லைக் டேர்ம்ஸ், மாறுபட்ட உறுப்புகள்னு பேர். ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம பொருட்களில் மட்டும் இல்லை, நம்ம மனுஷங்கள்லேயே பார்த்தீங்கன்னா சில பேர் ஒரே மாதிரி இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா இல்லையா? இப்போ ட்வின்ஸ்லேயே சில பேர் வந்து எப்படி இருப்பாங்க? எக்ஸாக்டாக ஒரே மாதிரி இருப்பாங்க. ஸோ இந்த அண்ணாவை பாருங்கள், 2 பேர் எப்படி இருக்காங்க? அப்படியே ஒரே மாதிரி இருக்காங்க இல்லையா? ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு எக்ஸாம்பிள், 8x + 4x + 11x - 16 என்னும் கோவையில் 4 உறுப்புகள் உள்ளன இல்லையா? There are 4 terms in the expression. ஆனால் முதல் 3 உறுப்புகள் x என்னும் ஒரே மாறியை கொண்டுள்ளன. The first 3 terms having the same variable x. Therefore, we can say that first 3 terms are called like terms. 8x, 4x, 11x என்பது ஒத்த உறுப்புகள். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து 3d²y, 12d²y, -2d²y, d²y எல்லா டேர்ம்ஸுமே ஒரே சேம் வேரியபிள் இருக்குது, d²y. நெக்ஸ்ட் வந்து BH, 4BH, -5BH, -BH எல்லாமே BH டேர்ம்ஸ். வேரியபிள் வந்து BH. ஸோ இது மாதிரி இருக்கிற டேர்ம்ஸ் தான் நம்ம வந்து லைக் டேர்ம்ஸ், ஒத்த உறுப்புகள் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா 11x அண்ட் -16 அப்படின்னு 2 டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? we have 2 terms here. One is 11x, another one is -16. The term 11x has the variable x and -16 as a constant. So such terms are called unlike terms. So ஒன்று வந்து 11x அப்படிங்கிறது xஐ மாறியாக கொண்ட ஒரு உறுப்பு, -16 அப்படிங்கிறது மாறிலி உறுப்பு, ரெண்டுமே டிஃப்ரெண்ட். ஸோ இதுக்கு பேர் மாறுபட்ட உறுப்புகள். ஸ்டூடெண்ட்ஸ், p³ and p² are different terms or not like terms. Such terms are called unlike terms, மாறுபட்ட உறுப்புகள், because they have the same variable letter p but their powers are different. ஒரே மாறி p அப்படிங்கிறது இருந்தாலும் அதனுடைய அடுக்குகள் வந்து வித்தியாசமாக இருக்கு. p³ p², இதனுடைய அடுக்கு 3, இதன p²னா அதனுடைய அடுக்கு 2ன்னு அர்த்தம். ஸோ அடுக்குகள் சேமாக இருந்தால் தான் அது லைக் டேர்ம்ஸ்னு அர்த்தம்.
Always remember that the powers need to be the same. அடுக்குகளும் ஒன்றாக இருக்கணும். ஒரே வேரியபிள் அதனுடைய அடுக்குகளும் ஒன்றாக இருந்தால் தான் அது வந்து லைக் டேர்ம்ஸ்னு அர்த்தம். ஸ்டூடெண்ட்ஸ், ஒத்த உறுப்புகளை கண்டறியும் போது பின்வருவனவற்றை கவனிக்கவும். ஒவ்வொரு உறுப்பிலும் எண்கெழுக்களை தவிர்த்து பிற காரணிகளை மட்டும் கருத வேண்டும். In each of the term, ignore numerical coefficient. Second point, உறுப்பிலுள்ள மாறிகளை கவனிக்கவும். அவை ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும். Observe the algebraic variables of the terms. They must be the same. மாறிகளின் வரிசையை கருத்தில் கொள்ள வேண்டியது இல்லை. The order in which the variables are multiplied should not be considered. For example, xy and yx are like terms. xy is equal to yx because commutative property is true for multiplication. Students, பின்வருவனவற்றிலிருந்து ஒத்த உறுப்புகளை கண்டறி. எக்ஸாம்பிள் சொன்னோன்னா உங்களுக்கு நல்லா புரியும். Are these like or unlike? First question x and y. இங்கே வேரியபிள்ஸ் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இது வந்து unlike terms, மாறுபட்ட உறுப்புகள். Next question x and x. Here the variables are same. So these two terms are called like terms, ஒத்த உறுப்புகள். Next question x and x square. Powers are different. Variable is same but powers are different. So these two terms are called unlike terms, மாறுபட்ட உறுப்புகள். அடுக்குகள் வேற வேற மாதிரி இருக்கு. ஸோ இது வந்து மாறுபட்ட உறுப்புகள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா xy and yz. இங்கே வேரியபிள்ஸ் xy, அடுத்தது வேரியபிள்ஸ் yz, டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸ். ஸோ தீஸ் டூ டேர்ம்ஸ் ஆர் கால்ட் அன்லைக், மாறுபட்ட உறுப்புகள். நெக்ஸ்ட் yx and xy. ஸோ yx இஸ் ஈக்குவல் டு xy. ஸோ லைக் டேர்ம்ஸ், ஒத்த உறுப்புகள். நெக்ஸ்ட் 5z and z. ஸோ இங்கே வந்து எண் கெழுக்கில் பார்க்க வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, இக்னோர் நியூமரிக்கல் கோஃபிஷியன்ட். ஸோ 5z 1z வேரியபிள் சேமாக இருக்கிறதுனால இது வந்து லைக் டேர்ம்ஸ், ஒத்த உறுப்புகள். நெக்ஸ்ட் கொஸ்டின் 4x and 4y. ஸோ எக்ஸ் ஒய் வேற வேற வேரியபிள்ஸ் இருக்குது. ஸோ அன்லைக் டேர்ம்ஸ், மாறுபட்ட உறுப்புகள். புரிஞ்சுதா கண்ணா? ஸோ வேரியபிள்ஸை மட்டும் பார்க்கணும், எண் கெழுக்கில் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆர்டர் வந்து xy yz, ஆர்டர் வந்து எப்படி எழுதினாலும் அது லைக் டேர்ம்ஸ் தான் அப்படிங்கிறத நீங்கள் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ், லைக் டேர்ம்ஸுங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்க. 3x and 2x are called like terms. W and W divided by 7. ஸோ இது ரெண்டு வேரியபிள் சேமாக இருக்கிறதுனால ஒத்த உறுப்புகள். 5a and 1.8a. ஸோ வேரியபிள்ஸ் இங்கே சேமாக இருக்குது. ஸோ இதுக்கு பேர் ஒத்த உறுப்புகள், லைக் டேர்ம்ஸ்னு பேர். மாறுபட்ட உறுப்புகள் அன்லைக் டேர்ம்ஸ்னால் வேரியபிள்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். 5x² and 2x. ஸோ இங்கே வந்து பவர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இல்லையா, அந்த எக்ஸ்பொனன்ட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட், அடுக்குகள் வந்து வெவ்வேறானவை. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 6a and 6b. ஸோ ஏபிங்கிறது வேரியபிள்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ வேரியபிள்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் 3.2 and n. ஒரு கான்ஸ்டன்ட் ஒரு வேரியபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து அன்லைக் டேர்ம்ஸ், மாறுபட்ட உறுப்புகள். Students, 4x and 8x square. Are these like or unlike terms? Yes, unlike terms. மாறுபட்ட உறுப்புகள். ஏன்னா வேரியபிள்ஸினுடைய அடுக்குகள் வந்து இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இல்லையா. ஆனால் இந்த டேர்ம்ஸ் பாருங்க, 2xy minus x²y. இது ஒத்த உறுப்புகளா மாறுபட்ட உறுப்புகளா? எஸ், மாறுபட்ட உறுப்புகள். ஏன்னா எக்ஸினுடைய அடுக்குகள் எக்ஸ்பொனன்ட்ஸ் வந்து இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அன்லைக் டேர்ம்ஸ். பின்வருவனவற்றிலிருந்து ஒத்த உறுப்புகளை காண்க. நிறைய டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க.
3t 5w square 7t 9v 4w square 8v 6 terms கொடுத்துருக்காங்க. இதை வந்து ஒரே மாதிரியான உறுப்புகளுக்கு வந்து ஒரே ஷேப்ஸோ இல்லை ஒரே கலர்ஸோ கொடுக்க சொல்கிறாங்க. ஸோ இதில் எது எதெல்லாம் ஒரே மாதிரியான டேர்ம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ 3tயும் 7tயும் சேம் வேரியபிள்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து லைக் டேர்ம்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5w ஸ்கொயர் அண்ட் 4w ஸ்கொயர். நெக்ஸ்ட் 9v அண்ட் 8v. இதுக்கெல்லாம் ஒரே மாதிரியான ஷேப் கொடுக்க போகிறோம். ஸோ லைக் டேர்ம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒத்த உறுப்புகள் 3t அண்ட் 7t, 5w ஸ்கொயர் அண்ட் 4w ஸ்கொயர், 9v அண்ட் 8v. நான் பின்வருவனவற்றிலிருந்து ஒத்த உறுப்புகளை கண்டறி. ஐடென்டிஃபை லைக் டேர்ம்ஸ் இன் தி லிஸ்ட். 2x 4y cube 8x 5z 5y cube 8z. ஸோ இந்த டேர்ம்ஸ் 6 டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா எது எதெல்லாம் ஒரே மாதிரி இருக்கோ அதுக்கெல்லாம் ஒரே சிம்பிள் போடுங்க பார்க்கலாம். இப்போது 2x 4y 2xங்கிறது எந்த டேர்மோட ஒத்து இருக்குன்னு பாருங்கள். 2x வந்து 8xம் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு இல்லையா? அப்போ இது ரெண்டும் ஒத்த உறுப்புகள். நெக்ஸ்ட்டு 4y cube and 5y cube. ஓகே. நெக்ஸ்ட் 5z and 8z. ஸோ ஒவ்வொரு ஷேப் கொடுத்து நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கேன். புரிஞ்சுதா கண்ணா? ஸ்டூடெண்ட்ஸ், பின்வருவனவற்றிலிருந்து ஒத்த உறுப்புகளை கண்டறின்னு கேட்டிருக்காங்க. எதெல்லாம் லைக் டேர்ம்ஸ்னு அப்படியே ஒவ்வொரு கொஷினாக பாருங்கள். ஆன்சர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க கண்ணா. கண்ணா அந்த கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் நோட் பண்ணி வச்சுருப்பீங்க. கரெக்டானு செக் பண்ணிக்கோங்க. 4g அண்ட் 4hங்கிறது பாரு, gஹங்கிறது வேறு வேறு கலர் கொடுத்துருக்கேன் இல்லையா? ஸோ வேறு வேறு வேரியபிள்ஸ் இது இல்லையா? அது வந்து ஒத்த உறுப்புகளான்னு கேட்டால் இல்லை, அது வந்து அன்லைக் டேர்ம்ஸ், மாறுபட்ட உறுப்புகள். 3h அண்ட் -h. எஸ், ஹியர் வேரியபிள்ஸ் ஆர் சேம். ஸோ தீஸ் டூ டேர்ம்ஸ் ஆர் கால்டு லைக் டேர்ம்ஸ். தேர்ட் கொஷின் 5x 4xy. இங்கே எக்ஸுங்கிற ஒரே வேரியபிள் இருக்குது, இங்கே xyங்கிற ரெண்டு வேரியபிள் இருக்குது. ஸோ அன்லைக் டேர்ம்ஸ். Fourth question, 2x square y cube 2x square y to the power 5. So y nuடைய exponents are different. So these two terms are called unlike. Fifth question, 5p square q cube and -4p square q cube. So p square q cubeங்கிறது ரெண்டு termsல same variable. So இது வந்து like terms, ஒத்த உறுப்புகள். ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கொஷினில் பாருங்கள், வாட் இஸ் அ லைக் டேர்ம்? இதெல்லாம் லைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3a அண்ட் 3a. இது என்னது? லைக் டேர்ம்ஸ். நெக்ஸ்ட் a அண்ட் 2a என்னது? எஸ், சேம் வேரியபிள். ஸோ லைக் டேர்ம்ஸ். 2a and 2 capital A. Small a and capital A are different variables. So unlike terms. -3a and 2a என்ன ஒரு ஒத்த உறுப்புகளா மாறுபட்ட உறுப்புகளா? வேரியபிள் சேமாக இருக்குது. ஸோ அது வந்து ஒத்த உறுப்புகள். நெக்ஸ்ட் 4a and 4b. எஸ், அன்லைக் டேர்ம்ஸ். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், ஒத்த உறுப்புகள் லைக் டேர்ம்ஸ்னால் என்ன, மாறுபட்ட உறுப்புகள் அன்லைக் டேர்ம்ஸ்னால் என்னன்னு உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தாச்சு. ஸோ இதில் இதே மாதிரி இருக்கிற சம்ஸ் வந்து எக்ஸசைஸில் இருக்கிற சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.